உங்களை சந்திப்பது சிவசங்கரி. விளையாட்டு உலகின் ஒட்டுமொத்த செய்திகளை இந்த திடலில் காணலாம். முதலில் தலைப்புச் செய்திகள். மினி உலகக்கோப்பையில் பங்கேற்க இங்கிலாந்து புறப்படுகிறது இந்திய அணி. தோனி கைப்பற்றிய கோப்பையை தக்க வைப்பாரா கோலி? இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா மோதும் முதல் ஒருநாள் போட்டி இன்று தொடக்கம். உலகக்கோப்பை தோல்வியிலிருந்து மீளுமா இங்கிலாந்து அணி? ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் தொடர். இந்தோனேசியாவை வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். செஸ் ஒலிம்பியா தொடரில் பங்கேற்பதே இலக்கு. ஆசிய சாம்பியன்ஷிப் தொடரில் தங்கம் வென்ற வைஷாலி பேட்டி. இனி விரிவான செய்திகள். திடலில் மினி உலகக்கோப்பையில் விளையாடுவதற்காக இந்திய அணி இன்று இங்கிலாந்து புறப்பட்டு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மினி உலகக்கோப்பை என்றழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரானது வரும் 1ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 8 அணிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பலப்பரீட்சை நடத்த உள்ளன. ஏ பிரிவில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, வங்காளதேசம் ஆகிய அணிகளும், பி பிரிவில் நடப்பு சாம்பியனான இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இலங்கை ஆகிய அணிகளும் இடம் பெற்றுள்ளன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் முடிவில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இத்தொடரில் விளையாடுவதற்காக இந்திய அணி ஆயத்தமாகி வருகிறது. இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பிசிசிஐ மற்றும் ஐசிசி வீரர்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்தது. போட்டி தொடங்க இன்னும் 7 நாட்களே உள்ள நிலையில் இங்கிலாந்தில் குண்டுவெடிப்பு நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரை தொடர்ந்து ஜூன் 24 முதல் ஜூலை 23ஆம் தேதி வரை மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரும் நடைபெறவுள்ளதால் பிசிசிஐ தீவிர ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் பங்கேற்பதற்காக விராட் கோலி தலைமையிலான இளம் இந்திய அணி இன்று இங்கிலாந்து செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடப்பு சாம்பியனான இந்திய அணி கோப்பையை தக்க வைத்துக் கொள்ளும் ஆர்வத்தில் உள்ளது. இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் பரம எதிரியான பாகிஸ்தானை எதிர்த்து வரும் 4ஆம் தேதி விளையாட உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் போட்டி என இந்திய கேப்டன் கோலி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து புறப்படுவதற்கு முன் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார். யூஸ்வலாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். அது ரசிகர்கள் மத்தியிலையும் சரி ரொம்ப ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். ஆனால் எல்லாம் எங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்னாலே ஒன்று தான். ஆனால் ஊருக்கு ஊர் அந்த கிரவுண்டு இருக்க அந்த ரசிகர்கள் தான் வித்தியாசமாக நிறையா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களும் தான் வித்தியாசமாக இருப்பாங்க. பட் எங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச்னாலே ஒன்று தான். அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான மேட்சாக தான் இருக்கும். இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி இன்று நடைபெற உள்ளது. உலகக்கோப்பையில் அடைந்த படு தோல்வியிலிருந்து இங்கிலாந்து அணி மீளுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் தொடங்க உள்ள நிலையில் டிவிலியர்ஸ் தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்து சென்றது. முன்னதாக தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து அணிகள் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. அதன்படி முதல் ஒருநாள் போட்டியானது இன்று நடைபெற உள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு வீரர்கள் தயாராவதற்கு இந்த தொடர் கை கொடுக்கும் என்று சொல்லலாம். ஐசிசி தரவரிசையில் 123 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்க அணி முதலிடத்தில் உள்ளது. 2015ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் முதல் சுற்றுடன் வெளியேறிய இங்கிலாந்து அணி சரிவில் இருந்து எழுச்சி பெற்றுள்ளது. ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இங்கிலாந்து அணி கடந்த 2 ஆண்டுகளில் ஒருநாள் போட்டியில் சிறப்பாக விளையாடி வருகிறது. ஐபிஎல் தொடரில் மதிப்புமிக்க வீரராக வலம் வந்த ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸ் இந்த தொடரிலும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு அணிகளும் பலம் வாய்ந்தவை என்பதால் இந்த தொடர் கடுமையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இவ்விரு அணிகளும் இதுவரை 56 ஒருநாள் போட்டிகளில் நேருக்கு நேர் சந்தித்துள்ளன. அதில் 28 ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்க அணியும் 24 ஆட்டங்களில் இங்கிலாந்து அணியும் வெற்றி பெற்றுள்ளன. ஒரு ஆட்டம் சமனில் முடிந்தது. 3 ஆட்டங்கள் முடிவு இல்லை.
சாதனைகளுக்காக விளையாடவில்லை எனவும் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக விளையாடுவோம் எனவும் இந்திய வீராங்கனை ஜூலன் கோஸ்வாமி தெரிவித்துள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று 4 நாடுகள் பங்கேற்ற தொடரில் விளையாடி கோப்பையை வென்றது. இதில் இந்திய வீராங்கனை கோஸ்வாமி 181 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒருநாள் தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீராங்கனை என்ற புதிய உலக சாதனையை படைத்தார். இதுகுறித்து அவர் பேசியபோது, சாதனைகளுக்காக விளையாடவில்லை எனவும் கிரிக்கெட்டின் மீதான ஆர்வமே தன்னை சாதனை படைக்க வைத்ததாகவும் தெரிவித்தார். ஆர்வமுடன் விளையாடும் போது வெற்றி நிச்சயம் கிட்டும் எனவும் கோஸ்வாமி நம்பிக்கை தெரிவித்தார். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை தொடர் மிகவும் முக்கியமானது என்றும் அதற்காக தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் கோஸ்வாமி தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க உள்ள பாகிஸ்தான் அணியில் உமர் அக்மலுக்கு பதிலாக ஹாரிஸ் ஜோஹேல் சேர்க்கப்பட்டுள்ளார். மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரானது வரும் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்க உள்ள பாகிஸ்தான் அணி வீரர்கள் இங்கிலாந்து புறப்பட்டு சென்று பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாகிஸ்தான் அணியில் இடம் பிடித்திருந்த உமர் அக்மல் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். உடல் தகுதி சோதனையின் முடிவு சரியாக இல்லாததால் அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் ஹாரிஸ் ஜோஹேல் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் அணி தனது முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியாவை எதிர்த்து விளையாட உள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சுதிர்மன் கோப்பை பேட்மிண்டன் தொடரில் இந்தோனேஷியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அசத்தல் வெற்றி பெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சுதிர்மன் கோப்பை சர்வதேச டென்னிஸ் தொடரானது இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் 21ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஆடவர் ஒற்றையர் இரட்டையர், மகளிர் ஒற்றையர் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் என 5 பிரிவுகளில் நடைபெறுகிறது. இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் 1-4 என்ற கணக்கில் டென்மார்க்கிடம் தோல்வியடைந்தது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் இந்திய அணி இந்தோனேஷியாவை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. முதலில் நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா சாய்ராஜ் இணை 22-20, 17-21, 21-19 என்ற செட் கணக்கில் குளோரியா அகமது இணையை வீழ்த்தியது. இந்த ஆட்டம் 1 மணி நேரம் 6 நிமிடங்கள் நடைபெற்றது. இந்த வெற்றியால் இந்திய அணி 1-0 என முன்னிலை பெற்றது. இதையடுத்து நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் 21-15, 21-16 என்ற நேர் செட்டில் ஜொனாதன் கிறிஸ்டியை வீழ்த்தி இந்திய அணி 2-0 என வலுவான முன்னிலையை அடைந்தது. அடுத்து நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய இணை தோல்வியை சந்தித்தது. இந்தியாவின் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை 9-21, 17-21 என்ற நேர் செட்டில் மார்கஸ் பெர்னாலி கெவின் சஞ்சயா இணையிடம் தோல்வி கண்டது. இதையடுத்து நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய இளம் நட்சத்திரம் PV சிந்து களம் கண்டார். தொடக்கம் முதலே ஆக்ரோஷமாக விளையாடிய சிந்து 21-9, 21-19 என்ற நேர் செட்டில் பிட்ரியானியை வீழ்த்தினார். சிந்துவின் வெற்றி மூலம் இந்திய அணி 3-1 என வெற்றியை வசப்படுத்தியது. இறுதியாக நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி பொன்னப்பா ஷிக்கி ரெட்டி இணை 21-12, 21-19 என்ற நேர் செட்டில் டெல்லா டெஸ்டியாரா ஹாரிஸ் ஈகா புத்ரி ஷார் இணையை வீழ்த்தியது. இன்று நடைபெறவுள்ள டென்மார்க் இந்தோனேஷியா ஆட்டத்தில் இந்தோனேஷியாவை டென்மார்க் வீழ்த்தினால் இந்திய அணி நாக் அவுட் சுற்றிற்கு முன்னேறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சமூக வலைதளத்தில் உலாவரும் செய்திகளை தொகுத்தளிப்பதற்காக நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சங்கர வடிவோ. சங்கர வடிவோ, ட்விட்டர், ஃபேஸ்புக் இது மாதிரியான சமூக வலைதளங்கள்ல விளையாட்டு தொடர்பான செய்திகள் என்னென்ன அப்படின்னு இப்ப சொல்லுங்க. வணக்கம். சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு விளையாட்டு குறித்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த நடந்த IPL 6வது செஷன்ல ஸ்ரீசாந்த் உட்பட 3 பிளேயர்ஸ்க்கு வாழ்நாள் தடை விதிச்சு தீர்ப்பளிச்சிருந்தாங்க. BCCI சொல்லியிருந்தாங்க சூதாட்ட புகார் காரணமாக இவங்களுக்கு வாழ்நாள் தடை அளிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கு ஸ்ரீசாந்த் கேரள உயர்நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாரு. இது தொடர்பாக கேரள நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, BCCI கிட்ட இந்த சூதாட்ட புகார் தொடர்பாக விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க.
அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஐபிஎல்ல வந்து மனிஷ் பாண்டே வந்து சிறந்த ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. ஆனா இவர் வந்து அடுத்து நடக்கவிருக்கிற சாம்பியன் டிராஃபி 2017ல வந்து இவரால் வந்து விளையாட முடியல. காயம் காரணமா வந்து இவர் வந்து விளையாடல. இருந்தாலும் இவருக்கு பதிலாக வந்து ஒரு மாற்று வீரர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து மனிஷ் பாண்டே வந்து தன்னோட ட்விட்டர் பேஜ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதனால என்ன, நான் வந்து விளையாடல அப்படின்னாலும் என்னோட உயிரும் சரி என்னுடைய இதயமும் சரி இந்திய கிரிக்கெட்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தேசப்பற்று மிக்க ஒரு பதிவை வந்து வெளியிட்டு ஒரு போஸ்டையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி தான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உமர் அக்மாலும் வந்து இந்த சாம்பியன் டிராஃபி 2017ல வந்து விளையாடல. உடற்தகுதி சுற்றுல வந்து இவர் வந்து குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விளையாடல. ஸோ இவருக்கு பதிலாக மாற்று வீரரா வந்து ஹாரிஸ் சஹோயில வந்து நியமிச்சிருக்காங்க. இதற்கு வந்து உமர் அக்மலோட ரசிகர்கள் வந்து ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் அவார்ட் ஆஃப் 2017ல ஆல்ரவுண்டர் கிரிக்கெட் பிளேயர் அஸ்வின் வந்து செலக்ட் ஆயிருக்காரு. இவர் வந்து 2 அவார்டு வாங்கியிருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு 2017ஓட கிரிக்கெட்டரா இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வெளியிட்ட புகைப்படங்கள் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அடுத்த செய்தியா பாத்தீங்க அப்படின்னா, சுரேஷ் ரெய்னா வந்து ஒரு நியூ வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அதாவது அவரோட பொண்ணு சொல்லியிருக்காங்க, அப்பா நீங்க வந்து தாடியோட இருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அவர் வந்து தன்னோட தாடியை வந்து ட்ரிம் பண்ணிட்டு ஒரு நியூ லுக்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியால விளையாட்டுகள் குறித்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. நன்றி. நன்றி சங்கர வடிவோ. விளையாட்டு தொடர்பான சமூக வலைதள செய்திகளை தொகுத்து தந்ததற்கு நன்றி. இனி அடுத்த செய்திகளை நாம் தொடரலாம். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் சானியா மிர்சா இணை முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி அடைந்தது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சானியா மிர்சா, ரஷ்யாவின் யரோஸ்லாவா ஷிவட்டோவா இணை, சீன தைபேயின் சியா யங், ஜப்பானின் மிசாகி இணையை எதிர்கொண்டது. 1 மணி நேரம் 19 நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டத்தில் 7-5, 6-2 என்ற நேர் செட்டில் சானியா இணை முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறியது. கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, ராம்குமார் ராமநாதன் தோல்வியடைந்தனர். களிமண் தரையில் நடத்தப்படும் கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் வரும் 28ஆம் தேதி முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கான தகுதி சுற்று ஆட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் யூகி பாம்ப்ரி கனடா வீரர் பீட்டர் போலன்ஸ்கியை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தினார். விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் 6-7, 6-7 என்ற நேர் செட்டில் யூகி பாம்ப்ரி போராடி தோல்வியடைந்தார். இதேபோல் மற்றொரு இந்திய வீரரான ராம்குமார் ராமநாதன் அர்ஜென்டினா வீரர் கைட்டோ பெலாடிடம் 2-6, 1-6 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து இந்திய வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்திய கால்பந்து அணி சமீபத்தில் உலக தரவரிசையில் 100வது இடம் பிடித்து அசத்தியது. நடப்பு ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்திய அணி 15 சர்வதேச போட்டிகளில் விளையாட உள்ளது. இதில் 8 போட்டிகள் இந்திய மண்ணில் நடைபெற உள்ளன. இது குறித்து அகில இந்திய கால்பந்து சம்மேளனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியா பங்கேற்றுள்ள அனைத்து போட்டிகளும் நேரடி ஒளிபரப்பு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதிச் சுற்றில் இந்திய அணி ஜூன் 6ஆம் தேதி நேபாள் அணியை எதிர்த்து மும்பையில் விளையாட உள்ளது. அதைத் தொடர்ந்து சாம்பியன்ஸ் கோப்பை உள்ளிட்ட பல்வேறு தொடர்களில் இந்திய அணி விளையாட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டியில் சென்னையை சேர்ந்த மாணவி வைஷாலி தங்கப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்து பெற்று செஸ் ஒலிம்பியா தொடரில் பங்கேற்பதே தனது இலக்கு என்றும் அவர் கூறியுள்ளார். சீன தலைநகர் பீஜிங்கில் ஆசிய பிட்ஸ் சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டியானது கடந்த 12ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த வீராங்கனை வைஷாலி தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். 9 சுற்றுகளின் முடிவில் 7 வெற்றி 2 டிராவுடன் 8 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் உட்சைக் உடன் கடுமையாக போராடி ஆட்டத்தை டிரா செய்தார். சென்னை வேலம்மாள் பள்ளியில் படித்து வரும் மாணவி வைஷாலி தங்கம் வென்றுள்ளதன் மூலம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் மாணவியின் பெற்றோர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள். செஸ்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருந்ததால் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். படிப்புலேயும் செஸ்லேயும் நல்லா பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இன்னும் மேலும் வளர்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்போம். விஸ்வநாதன் ஆனந்த் சாரை கூப்பிட்டு நாங்கள் பல நேரங்களில் பயிற்சி விளையாட்டுகளை நேரடியாக நடத்தியிருக்கோம். விளையாட்டோடு சேர்த்து கல்வியிலையும் முக்கியத்துவம் கொடுக்குறதா இந்த பள்ளி. இந்த வைசாலிக்கு இன்றைக்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கிற விதமாக இந்த செய்தி வந்திருக்கு. கிராண்ட் மாஸ்டர் ஆவதே தனது அடுத்த இலக்கு எனவும்
ஒவ்வொருவருக்கும் விஸ்வநாதன் ஆனந்த் முன்னோடியாக இருப்பது போல் தனக்கும் அவர்தான் முன்னுதாரணமாக இருப்பதாக கூறுகிறார் மாணவி வைஷாலி. உமன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டராக இருக்கேன். நெக்ஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்தியா பெண்குள்ளே ஆயிடுவேன். எனக்கு விஸ்வநாதன் ஆனந்த் தான் வந்துட்டு ரோல் மாடல். அவர் போல் உமன்ஸ்லேயும் நான் வேர்ல்ட் சாம்பியன் ஆகி காட்டுவேன். அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கேற்று செஸ் ஒலிம்பியா தொடரில் பங்கேற்பதே தனது இலக்கு என மாணவி வைஷாலி தெரிவித்துள்ளார். அவரது எல்லையற்ற முயற்சி கைகூட நாமும் வாழ்த்தலாம். சர்வதேச அரங்கில் விளையாட்டுத் துறையில் இந்திய மாணவர்கள் தொடர்ந்து சாதித்து வரும் தருணம் இது. திறன்மிக்க மாணவர்களை கண்டறிந்து அவர்களை சாதனையாளராக மாற்றுவது தேவையான பயிற்சி மையங்களையும் தொடங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஒலிப்பதிவாளர் பிரகாஷுடன் ராமகிருஷ்ணா, காவிரி நியூஸ் சேனல். இன்றைய திடல் இத்துடன் நிறைவடைந்தது. நாளை மாலை சந்திக்கலாம். மாலை திடலில் இதே நேரத்தில்.